تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு விதியாகி இருக்கின்ற அந்த ஜும்மாவுடைய தொழுகை அதன் தூய வடிவிலே நாம் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று பேர ஆர்வம் உண்டு. இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தில் பொதுவாக உலகத்தில் இரண்டு சாரார், அல்லாஹ்வை நம்பக்கூடிய நம்மை போன்றோர்கள் ஒரு சாரார், இறைவனை நம்ப மறுக்கக்கூடிய அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் நிராகரிக்கக்கூடிய, எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்க இன்னொரு சாரார். அவங்கள நம்ம விட்டுருவோம், அவங்களுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எதை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும், இறைவனிடமிருந்து வரக்கூடிய சோதனைகளை இவர்கள் எவ்வாறு கையாள வேண்டும், இதுதான் நமக்கு முக்கியம். நமக்கு எது முக்கியம்? நாம் அல்லாஹ்வை நம்புறோம், மறுமையை நம்புறோம், சொர்க்கத்தின் மீது ஆசை வைத்திருக்கிறோம். அந்த வாழ்வு தான் நிரந்தரமான வாழ்வுன்னு அதில் நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி சோதனைகளை எதிர்கொள்வது? அல்லாஹ் சோதிக்காமல் யாரையும் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டான். எந்த அளவுக்கு என்றால் எல்லா நபிமார்களும் சோதனைக்கு உட்பட்டவர்கள். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் யாரு? அவர்களை விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் யார் இருக்க முடியுமா? அவர்களை விட ஈமானில் வலிமையானவர்கள் யார் இருக்க முடியுமா? முடியாதானே. அவர்களே அல்லாஹ் சோதிச்சான். சோதனைக்கு ஆட்படாத எந்த நபியும் இல்லை, எந்த இறை தூதரும் இல்லை. சோதனையை அல்லாஹ் எப்படி நமக்கு ஏற்படுத்துறான்னு சொன்னா, அந்த சோதனைகளை நீங்கள் எவ்வாறு தாங்கிக் கொள்கின்றீர்கள், அந்த சோதனைகளில் உங்கள் நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது, இது பரிசோதிக்கிறதுக்கு தான் சோதனை. பரீட்சை இருக்கு, படிச்சிருக்கியா படிக்கலையா, தெரியுமா தெரியாது, அதுக்கு தானே. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை தேர்வு செய்வதற்காக அவனை சோதனைகளின் மூலமாக நெருக்கமாக்குகிறான். சோதனைகள் மூலமாகத்தான் இறைவன் நெருங்கவே முடியும். சோதனைகளில் என்னுடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது, சோதனைகளில் என்னுடைய உள்ள உறுதி எவ்வாறு இருக்கிறது, சோதனைகளில் என்னுடைய ஈமான் எவ்வாறு இருக்கிறது, சோதனையை நான் இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேனா, இல்லை எனக்கு போய் இப்படி வந்துருச்சே, நான் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை தொழுவேன், நான் எப்படியெல்லாம் தாவா பணி செஞ்சேன், நான் எப்படியெல்லாம் நோன்பு வச்சேன், எனக்கே இந்த சோதனை வரலாமா, இப்படி அல்லாஹ்ட்ட எதிர்கேள்வி கேட்கின்றீர்களா? இதான சோதனை. சோதனை என்னது? ஒரு மனிதன் நல்லா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை, காசு பணம் இருக்கிறது, சம்பாத்தியம் இருக்கிறது, வயிற்றுக்கு எல்லாம் நிறைவா இருக்கிறது, இவருக்கு என்ன பிரச்சனை? ஆனா நல்லா இருந்த கடை நாசமா போச்சு, நல்ல செல்லமாக வளர்த்து கொண்டு வந்த பிள்ளை மௌத்தா போச்சு, அல்ல திருமணம் பண்ணி குழந்தையே இல்லை, அல்ல திடீர் நோய் நோக்கம், ஏதோ ஒண்ணுதான் சோதனை. எப்ப மனிதன் தனக்கு ஏற்பட்டதை கொண்டு துன்பம் அடைவானோ, எப்ப மனிதன் தனக்கு இது ஏற்பட்டிருக்க கூடாது என்று ஆசைப்படுவானோ, அத்தனை சோதனை சொல்லுவோம். எனக்கு இது ஏற்பட்டிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்திருக்கவே கூடாது சோதனை. இதை யார் இறைவனிடமிருந்துதான் வந்தது, இது எனக்கு துன்பம் தான், இது எனக்கு கஷ்டம் தான், இது எனக்கு சிரமம் தான், ஆனால் இதை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். மூமின்கள் எப்படி புரியணும், மூமின்கள் எப்படி தெரியணும்? நான் வந்திருந்த நல்ல கடை, நல்ல வியாபாரம் நடந்தது, திடீர்னு தீ பிடிச்சிருச்சு, அல்லாஹ் தான் செஞ்சான். ஏன்? மூமின்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது. நன்மை மட்டும் இல்லை, ரெண்டுமே அல்லாஹ்விடம் இருந்தா வருகிறது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு ஏற்பட்டது நஷ்டம் தான், எனக்கு ஏற்பட்டது சிரமம் தான், நான் எதிர்பார்க்காத எனக்கு வந்திருக்கு, ஆனா அல்லாஹ்விடத்தில் வந்ததன் காரணமாக இறைவா நான் பொறுத்துக் கொள்ளுகின்றேன், நான் சகித்துக் கொள்கின்றேன், இதை ஏற்படுத்திய உன்னிடமே பாதுகாவல் தேடுகின்றேன், இந்த சோதனையிலிருந்து உன்னிடமே நான் மீட்சியை தேடுகின்றேன். இதுதான் மூமினுடைய தன்மை. மூமின்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்?
மற்றவர்கள் ஏதாவது கஷ்டம் வந்தா நெஞ்சில் அடிப்பான், முகத்துல அடிப்பான், ஒவ்வொருத்தையா போய் பேசுவான். மூமின்கள் அப்படி இல்லை. அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹ் என்னை பிரச்சனை ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு யாவத்த நஷ்டத்தை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் எனக்கு நோயை தந்திருக்கிறான், இதையும் என் அல்லாஹ்விடம் தான் தீர்வு இருக்கிறது. அதுதான் மூமின்களுடைய தன்மை. அதுதான் மறுமைக்கு நெருக்கமாக நம்மளை மாற்றும். அதுதான் சொர்க்கத்தில் நம்முடைய தரஜாவை உயர்த்தும். அதுதான் இறைவனுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரும். அப்ப நாம மற்றவர்களை போல இருக்கக்கூடாது. மூமின்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் ஒருபோது சோதனைகளை கண்டு கலங்கக்கூடாது, ஒருபோது சோதனைகளை கண்டு பின்வாங்க கூடாது, ஒருபோது சோதனைகளை பாரமாக நினைக்க கூடாது. என் இறைவன் எனக்கு ஏதோ ஒரு நலவை நாடுகின்றான், அந்த நலவை இதன் மூலமாக சோதிக்கின்றான். இதான சிந்தனை. இப்படித்தானே வரணும். இப்படி வந்திருந்தா நாம் ஜெயிச்சிட்டோம். யாருக்கெல்லாம் உள்ளத்துல இதுபோல சிந்தனை வருகிறதோ, இதுபோல எண்ணம் வருகிறதோ, நபிமார்கள் அனைவருக்கும் இப்படித்தான் வந்துச்சு. எந்த நபிமாரும் தனக்கு ஏற்பட்ட சோதனையே பாரமா நினைக்கவே இல்லை, கஷ்டமா நினைக்கவே இல்லை. வந்தது கஷ்டம் தான், கஷ்டப்படத்தான் செய்யறாங்க. சாப்பாடு இல்லைன்னா கஷ்டம் தானே, வயிறு பசிக்கத்தானே செய்யும். அல்லாஹ் சோதிக்கிறாங்கனால பசி இல்லாமலா இருக்கும், பசிக்கும், கஷ்டம்தான். காய்ச்சல் தலைவலி கஷ்டம்தான். ஆனா உள்ள என்ன செய்ய, கஷ்டத்தை அல்லாஹ்வுக்காக சகித்துக் கொள்கின்றேன். இது அல்லாஹ்வால் தான் ஏற்படுத்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அல்லாஹ் அந்த கஷ்டத்துல, அந்த துன்பத்துல நீ சகித்துக் கொள்றீல, நீ பொறுத்துக் கொள்றீல, எனக்காக நீ நினைக்கிறீல, அந்த இடத்துல அந்த கையேந்து மறுமையில உனக்கு நான் தர்றேன். சரி, நேரங்கள்ல இம்மையிலே எல்லாம் தருவான். நம்ம எப்படி உருவாக வேண்டும், நம்மை மாற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாமை பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய சோதனை. சரி, சோதனைன்னு சொன்னா அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லா விதமான சோதனையும் கொடுத்துருவானா? அல்லாஹ் எல்லாரையும் சோதிப்பான், மாற்றுக்கிறதே கிடையாது. சோதனைக்கு ஆட்படாமல் எந்த ஒரு மூமியிலும் இருக்கவே முடியாது. அதான் நபிமார்கள் எல்லாம் சோதிச்சுட்டானே, இப்ப நாமெல்லாம் ஏமாத்துறோம். அப்படி அல்லாஹ் எல்லாரையும் சோதிப்பதாக சொன்னாலும் எல்லாரையும் போல சோதிக்க மாட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் அழகாக சொல்லி காட்ட பாருங்க, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. எந்த ஒரு மனிதனையும், எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி நாம் சோதிக்க மாட்டோம். அவனால் என்ன தாங்க முடியுமோ அதுதான் சோதனைங்கிற அல்லாஹ். இங்க நாம என்ன புரியணும்னா, நாமதான் நினைக்கிறோம் என்னால தாங்க முடியல, இல்ல உன்னால தாங்க முடியும். அல்லாஹ் அறியாதவனா, அல்லாஹ் தெரியாதவனா? அல்லாஹ் தானே சொல்றான் உன்னால தாங்க முடியும், ஆகவே உனக்கு அந்த சோதனை. தாங்க முடியாத சோதனை யார் மீது திணிக்க மாட்டேன். அப்ப நினைக்கிறாங்க அது தாங்க முடியாத சோதனை, அது ஒன்று உள்ளன்னு அப்படி சொல்லுது. நாம அப்படி நினைக்கிற தாங்க முடிய தான் இருக்கிறேன். நான் உதாரணத்துக்கு உலகத்தை எடுத்துக்கொள்வோமே, நாம குடும்பமாக வசிக்கிறோம், நமக்கு மனைவி இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, ஒரு வீடை ஷிஃப்ட் பண்றோம், ஜாமான்களை ஓரமா மாத்தி வண்டியில ஏற்றணும். என்ன செய்வோம், ஆளுக்கு ரெண்டா தூக்கிட்டு போகத்தானே. நம்ம பிள்ளைங்க வருது, குழந்தை 5 வயசு பிள்ளை நம்மளோட சரி நானே எதையாவது தூக்கி வைக்கணும்னு ஆசைப்படுது. தவப்ப என்ன செய்வான், தான் பெரிய வீட்டுல பொருட்களை தூக்குவான், மனைவி தூக்குவாரு. குழந்தை வந்தா ஆசைப்படுதுல்ல, அது சுமக்கணும்ல, 2 பிளாஸ்டிக் பக்கெட்டை தூக்கி கொண்டு போ. சும்மா நமக்கு தெரியுது மனுஷனுக்கு அந்த குழந்தையால எதை சுமக்க முடியும், நம்முடைய மனைவியால எதை சுமக்க முடியும், நம்மளால எதை சுமக்க முடியும், நாம கூலிக்கு ஆலமர்த்தி இருக்கமே அவனால எதை சுமக்க முடியும். நமக்கு ஒரு அளவுக்கு தூக்க முடியும். ஆனா வீரல்ல கட்டலாம் தூக்குறதுக்கு வெளியே ஆள் கொண்டு வந்திருப்போம், தெரியுதுல்ல. ஒரு மனிதனாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவனாக நமக்கு புரியுது, எனக்கு இவ்வளவுதான் முடியும், இந்த சுமையத்தான் நான் தூக்க முடியும், என் தாய்க்கு தூக்க முடியாது, என் பிள்ளைக்கு இவ்வளவுதான் தூக்க முடியும், என் மனைவிக்கு இவ்வளவுதான் தூக்க முடியும். எனக்கும் உங்களுக்கும் தெரியுதுல்ல, நாம எவ்வளவு சுமப்போம், எது பாரம், எது கஷ்டம், எதை தூக்க முடியும், எதை தூக்க முடியாது. அப்ப நம்மளெல்லாம் கிடைச்ச அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்னுடைய பாரம் என்னன்னு, என்னுடைய சுமை என்னன்னு, உங்களுடைய நிலை என்னன்னு? உங்களுக்கு அல்லாஹ் எதை சுமத்துறது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுங்கன்னா, நாம் எந்த ஒரு ஆத்மாவையும் அது சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டோம். என்னால ஒரு கூடையத்தை சுமக்க முடியுமா, கூடவா அல்லாஹ் வைப்பான், பாறைக்கு வைக்க மாட்டான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, சுமக்க முடிகிற கூடையவே பாறைன்னு நினைக்கிறோம்.
ஏன்னா எந்த ஒரு மனிதனும் சுமையை விரும்ப மாட்டாங்கல்ல. சுமன்னா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒவ்வொன்றுல இருக்கலாம். ஒவ்வொரு பொருளாதாரமா இருக்கலாம், உயிராக இருக்கலாம், விளைநிலமாக இருக்கலாம், வேற வேற விஷயங்களாக எதுவாகவும் இருக்கலாம். சோதனை எதுலாம் ஒரு தானே செய்யும், எல்லாத்தல்ல சோதிக்கத்தானே செய்வான். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான். இது உறுதியாக இருக்கக்கூடிய மூமின் எப்படி நினைக்கணும்னா, அவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இது என் இறைவனிடமிருந்து வந்த பிரச்சனை, இதை தாங்கும் ஆட்கள் எனக்கு இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் எனக்கு கஷ்டத்துக்கு ஆட்படுத்தி இருக்கிறான். ஆனாலும் எனக்கு ஒரு கஷ்டம்தான். இறைவா, இதை நான் பொறுத்துக் கொள்கிறேன், நீ கொடுத்தது இருந்தாலும் உன்னிடமே தீர்வையும் தேடுகிறேன். எப்படி உள்ள வரணும், எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னா, யாரும் சுமக்க ஆசைப்பட மாட்டோம்ல. காய்ச்சலே வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ காய்ச்சல் வந்தா கஷ்டம் தானே. காய்ச்சல் அல்லாவோட வரணும், ஏற்றுக்கொண்டேன். ஆனா காய்ச்சலுக்கு தீர்வு அல்லாட்ட தேடணும், அல்லாஹ் கேட்கணும். இறைவா, காய்ச்சலால சிரமப்படுறேன், இந்த காய்ச்சலால எனக்கு பாதிப்பு இருக்கிறது, தலைவலினால எனக்கு பிரச்சனை இருக்கிறது, உங்களிடமிருந்து வந்ததுதான், வந்ததை பொறுத்து கொண்டேன். ஆனா இதோட என்னை பயணிக்க வைக்கிறாத. நல்லா நீங்க புரிந்து கொள்ள, நாம மற்றவர்களை போல இருக்கவே கூடாது, மற்றவர்களை போல பாடம் படிக்கவே கூடாது. மார்க்கம் தெரியாதவே, அல்லாஹ் புரியாதவே, மர்ம மீது நம்பிக்கை இல்லாதவே, தம் மனம் போன போக்குல தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு எப்படி எல்லாமோ காரணம் சொல்லுவான். நாம் அப்படி சொல்லவே கூடாது. நான் முதல்ல என்ன சொல்லணும், எந்த துன்பம் ஏற்பட்டாலும் சரி, முதல்ல நம்ம என்ன சொல்லணும், எப்படி சொல்லி பழகணும், அது குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்ப நாம எல்லாம் இந்த வேலைக்கு வந்துட்டோம், வந்துட்டோம், ஒரு கடையை அடைச்சிட்டு வந்திருப்போம், ஒரு வாகனத்தை நிறுத்திட்டு வந்திருப்போம். தொழுது கொண்டு இருக்கும் போதே செய்தி வரும், ஒரு கடை தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, ஒரு வாகனம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, இல்ல வீட்டுல பிள்ளை மௌத்தா போச்சு. என்ன செய்வோம்? அதிர்ச்சியான செய்தி தானே, துயரமான செய்தி தானே. நாம என்ன செய்வோம்? அப்படியா ஓ சொல்லக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னா, இதா அஸாபத்துக்கும் முஸீபா, அவர்களுக்கு துன்பமோ வேற ஏதோ கஷ்டமோ ஏற்பட்டால், காலு அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கஷ்டமான செய்தியைத்தான் கேள்விப்படுறோம், துன்பமான செய்தியைத்தான் கேள்விப்படுறோம், விருப்பம் இல்லாத செய்தியைத்தான் கேள்விப்படுறோம். அந்த செய்தி நமக்கு தேவை இருக்காது. ஆனாலும் உள்ள என்ன சொல்லணும்னா, ஒரு பிள்ளையே மௌத்தா போச்சுன்னு ஒரு செய்தி வருது, என் தாய் மௌத்தா போனாங்கன்னு ஒரு செய்தி வருது. என்ன பெற்று வளர்த்தவர நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி சொன்னதுனால இறந்தவங்க மீண்டு வந்துருவாங்களா? இப்படி சொன்னதுனால தீப்பிடிச்ச கடை சரியாயிருமா? தீர்வு ரெண்டாவது தேர்வு, முதல் ரெண்டாவது வேலை. ஆனா அல்லாஹ் மூமின்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னா, அவன் கஷ்டத்தை சந்திக்கும் பொழுது ஆரம்ப நேரம் இருக்கு இல்லையா, அப்ப அவன் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இறைவா, உன்னிடமிருந்தே நாங்கள் வந்தோம், உன்னிடமே திரும்ப தயாராக இருக்கிறோம். என்ன நினைக்கிறான்? கஷ்டம் வந்துட்டாலே, துன்பம் வந்துட்டாலே, நீங்கள் விரும்பாத ஒன்று உங்களுக்கு கிடைச்சிட்டாலே, நீங்கள் முதல்ல நினைக்க வேண்டிய அல்லாதான். அதுக்கு போய் தீர்வு தேடு. எப்படி தீ பிடிச்சது? யார் தீ வச்சாங்களா? தானாக தீ பிடிச்சதா? ரெண்டாவது, எப்படி குழந்தை மௌத்தா போச்சு, அதுக்கு நோய் வந்துச்சா, இல்ல ஆயிடுச்சா? ரெண்டாவது, துக்கமான செய்தியே நீங்கள் கேள்விப்பட்ட உடனே ஆரம்ப கட்டத்தில் சொல்றீங்களா, அதுதான் பொறுமைங்கிற அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா இருந்து அழுது கொண்டிருக்கிறது. அந்த அம்மா தன் பிள்ளையை பறி கொடுத்த ஒரு தாய். அவர்கிட்ட போய் நபிகளா சொல்றாங்க, ஏமாங்க வா, பிள்ளை இறந்துட்டாங்க, மௌத்தா போயாச்சு, அடக்கியாச்சு, பொறுமை செய், சபுர் செய். அந்த அம்மா நபிகளாரே என்று தெரியாம சொல்லுது. உங்களுக்கு என்ன தெரியும்? உன் பிள்ளைய மௌத்தா போச்சு, உனக்கு கஷ்டம் தான் தெரியுமா? நம்ம சொல்லுவோம்ல, யாராவது ஆர்வம் சொல்ல வந்தா, உனக்கு என்னப்பா தெரியும் ஏன் வேதனை, ஏன் கஷ்டம், நீ ஈஸியா சொல்லிட்டு போயிரு, நம்ம சொல்லுவோம்ல. இதே மாதிரி அந்த பெண்மணி சொல்லுகின்றார், நபிகளாரை என்று அறியாமல் சொல்லுகின்றார், எனக்கு ஆர்வம் சொல்லு, உனக்கு என்ன தெரியும் வழி. நபிகளார் பதில் பேசல, வீட்டுக்கு போயிடுறாங்க. போன பிறகு பக்கத்துல இருந்த மற்றவங்க சொல்றாங்க, வந்தது யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்ல வந்து ஆர்வம் சொன்னாங்க, அவங்க அப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டியே. சொன்ன உடனே அம்மா பயந்து போய் நபிகளார்ட்ட போகுது, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இறை தூதர்னு அறியாதவன், முகமது தெரியாது, அதனால தப்பா பேசிட்டேன் சொன்ன போது நபிகளார் சொன்ன அறிவுரை இருக்குல்ல, இதுதான் முக்கியம். அந்த அம்மாவுக்கு என்ன அறிவுரை சொன்னாங்கன்னா, பொறுமைனா என்ன தெரியுமா? அல்லாஹ் விரும்புவது என்ன தெரியுமா? ஒரு துக்கம் ஏற்பட்ட ஆரம்ப நேரத்தில் சபு செய்தல்ல, எல்லாம் அடக்கி முடிஞ்ச பிறகு
இன்னும் என்ன நடக்க போகுது, அதுக்கு பேரு பொறுமை இல்லை. அது முடிவு வந்துடும், வேற வழி இல்லை, வேற தீர்வு இல்லை, அதுக்கு பிறகு வருது பொறுமை இல்லை. ஏற்பட்ட உடனே இன்னாலில்லா சொல்றல, நடந்து போய்கிட்டு இருக்க காலில் முள்ளு குத்திருச்சு, அந்த நேரத்தில் இன்னாலில்லா ஏற்பட்ட பிறகு முள்ள எடுங்க, பிறகு சரி பண்ணுங்க. முதல்ல சொல்ல வேண்டியது என்ன, இறைவா உன்னிடமிருந்து தான் வந்தோம், உன்னிடம் திரும்ப இருக்கிறோம், உன்னிடமிருந்து தான் சோதனை வந்துச்சு, உன்னிடமிருந்து தான் கஷ்டம் வந்துச்சு, நீதான் என் பிள்ளையை பறித்துக் கொண்டாய், நீதான் எனக்கு நோயை தந்தாய், நீதான் என்ன கடையத்தி, எல்லாம் நீனா முதல்ல. இதுதாங்க நம்முடைய பண்பாக இருக்கணும். நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த மனநிலை மறுமை மட்டுமல்ல, உலகத்திலே உங்களுக்கு உளவியல் ரீதியான பயிற்சி. ஒரு ஆச்சரியமான, ஒரு அதிசயிக்கத்தக்க ஒரு கடினமான செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் அதுக்கு ரியாக்ஷன் வேற மாதிரி பண்ணுனீங்கன்னா, பிள்ளையும் செத்து போனா நம்ம அப்படியா ஹார்ட் அட்டாக் நம்ம செத்து போவோம். என்ன பல பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, செய்திகளை உள்வாங்கி அதன் மீது அமைதி ஏற்படுத்த தெரியல. வந்து சரி செய்ய முடியும், உள்ளதா தாய் தான், கடை தான், வியாபாரம் தான், நடந்திருக்க கூடாதுதான், நடந்திருந்த விருப்பம் இல்ல, நடந்துருச்சு, என்ன செய்ய முடியும்? இப்படி ஆச்சரியப்பட்டதுனால, இல்ல ஐயோ அம்மான்னு தலையில அடிச்சு கொண்டதுனால, இல்ல வேறு நடக்கும் திரும்ப வந்துருமாரும் பரவாயில்ல. ஒருவேளை அந்த இடத்துல நீ இன்னாலில்லாஹி சொல்லி அல்லாஹ்வை துணை கிடைத்தா, இறந்தது போனாலும் மறுமை அல்லாஹ் அதோட கூடுதலா தருவாங்க. அந்த பொறுமையை அழகான முறையில் நீங்க கையாண்டதற்காக, அல்லாஹ் அந்த நேரத்தில் நீங்க அணுகிய விதத்திற்காக அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யறாங்கல்ல. இது மட்டும் இல்ல, தௌஹீது வட்டாரங்களிலேயே பலத்தை இல்ல, சிறப்பு இருக்கு. என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இன்னா லில்லாஹி, நன்மை ஏற்பட்டாலும் சரி, தீமை ஏற்பட்டாலும் சரி வரும். இதுதான் இஸ்லாம். சும்மா மனுஷன் உடல் இல்லை, உளவியல் ரீதியாகவும் பயிற்சி கொடுக்கு. மறுமைக்கு நீ எப்படி தயாராக வேண்டும் அதுக்கு வா. அல்லாஹ் தெளிவா சொல்ற, நல்லது ஏன்டா உயிரை கொடுப்பது நான் தான், உயிரை எடுக்கிறது நான் தான். உனக்கு வியாபாரத்துல பறக்கத் செய்வது நான் தான், நஷ்டம் ஏற்படுத்துவது நான் தான். உன் விளைநிலங்களில் விளைச்சலை ஏற்படுத்துவது நான் தான், இல்லாமல் போது நான் தான் சோதிக்கிறேன். நானே அல்லாஹ்வுக்கு சோதனை வருது. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக சொல்றாங்க, இது போன்ற பிரச்சனை ஏற்படும் பொழுது மோமின்கள் என்ன சொல்லணும்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி அல்லாஹ் சொல்லிட்டு கூடுதலாக ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க நபிகள் நாயகம். இந்த துஆவை நம்ம கேட்கிற மாதிரி தெரியல. நீ நல்லா நினைச்சுக்கணும், சோதனைன்னா உயிர் போகக்கூடிய அளவுக்கு மட்டும் நினைச்சுக்கிறாங்க. ரோட்ல நடக்கும் பொழுது காலில் முள்ளு குத்துது, அது சோதனை தான். வீட்டுக்குள்ள வரும் பொழுது அறியாத நிலையில கட்டுறது, அதுவும் சோதனை தான். எந்த துன்பத்தையும் விரும்ப மாட்டோம்ல, எதெல்லாம் விரும்பவில்லையோ அனைத்து சோதனை தானே. அந்த சோதனைகளை எப்படி கையாள வேண்டும் நபிகளா சொல்றாங்க. பொறுமையை மேற்கொண்டது மட்டுமல்லாம அடுத்து நீங்க அல்லாஹ்வுடைய துஆவையும் மேற்கொள்ளுங்க. என்ன துஆ நபிகளார் கற்றுக் கொடுக்கின்றாங்க, அல்லாஹு மஅஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லிஃப் லி கைரன் மின்ஹா. இறைவா, அழகான வார்த்தை பாருங்க. உன்னிடமிருந்து ஒரு சோதனை வந்துச்சு, ஒரு முசீபத்து வந்துச்சு, நான் அழகான முறையில் பொறுத்து கொண்டாதான் இந்த துவா. எத்தனை துவா நீ கேட்க முடியும்னா, ஏற்பட்ட முசீபத்தை, ஏற்பட்ட நிலையை பொறுத்து கொள்ளணும், முதல்ல சகித்துக் கொள்ளணும். அல்லாஹ் தான் வந்துச்சு, நான் பொறுத்துக் கொள்றேன், இப்படி சகித்துக் கொண்டீங்கல்ல, இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நீ கேட்கணுமா, இறைவா உன்னிடமிருந்து சோதனை வந்துச்சு, உன்னிடமிருந்து கஷ்டம் வந்துச்சு, அழகான முறையில் பொறுத்து கொண்ட, எனக்கு நீ இதை விட சிறந்த ஒன்றை தா. நபியா கேட்டு சொல்றாங்க, நீங்க எதை முன்னால் தள்ளி வந்திருக்க, நீங்க எதை இழந்தீர்களோ, நீங்க எதை கஷ்டம் நினைச்சீங்களோ அதை பொறுத்து கொண்டுட்டு நபிகள் அல்லாஹ்ட்ட முறையீடு சொல்றாங்க, இதை நான் பொறுத்து கொண்டேன் அல்லாஹ், சகித்து கொண்டேன் அல்லாஹ், நான் எந்த இதை தூரமாக நினைக்கல. இப்ப நான் உன்ட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா, நான் இழந்ததுக்கு பகரமாக, நான் கஷ்டப்பட்டதுக்கு பகரமாக, நான் துன்பப்பட்டதுக்கு பகரமாக, என் பிள்ளைக்கு பகரமாக நீ தந்தையில இதை விட சிறந்த ஒன்று தாயா அல்லாஹ். நபிகளா சொல்றாங்க, அப்படி நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னா, இல்லா அஹ்லகல்லாஹு லஹு கைரம் மின்ஹா, நிச்சயமாக அல்லாஹ் வேறு ஒரு சிறந்த ஒன்றை கொடுக்காமல் இருக்க போவது இல்லை. நாம இந்த கோட்டை விடுறோம். நாம எதனால பிரச்சனையில மாற்றம் தெரியுதா, முதல்ல ஏற்பட்ட நிகழ்வுக்கு அல்லாஹ்வை அழைப்பது அல்ல, ஏற்பட்ட துன்பத்திற்கு நம் உலகத்துல எதை கற்றுக்கொண்டிருக்கிறோமோ, மாற்றார்களிடம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோமோ
அவர்கள் எப்படி துன்பத்தை அணுகுகின்றார்களோ, அவர்கள் எப்படி சோதனைகளை அணுகுகின்றார்களோ, அவர்கள் எப்படி கையாளுகின்றார்களோ, இதே நிலை நாம இருந்து அதை நம்ம என்ன செய்ய பாதிப்படைய செய்யறோம். இதெல்லாம் இல்லாம நபிகளார் கற்றுக் கொடுத்ததன் அடிப்படையில் ஏற்படும் துன்பத்திற்கு இன்னா லில்லாஹி சொல்லிட்டு அல்லாஹ்வோட துஆ செய்கிற இறைவா, எனக்கு அழகிய பொறுமையைத்தான், நான் பொறுமையாளியாக இருக்கிறேன், உனக்கு உன்னிடமிருந்து அந்த முசீபத்தை ஒத்துக்கொண்ட, நீ இழந்தது இழந்ததுதான், இதற்கு பகரமாக மாற்றமாக உன்னை கொடு. அல்லாஹ் துஆ கபூல் செய்யறான். அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ்வால முடியும், உங்களால முடியுமா? இல்ல என்னால முடியுமா? நான் ஒண்ணு இழந்துட்டேன், அதுக்கு பகரமாக உங்க யாரால கொடுத்துட முடியும்? இல்ல நீங்க ஒண்ணு இழந்துட்டீங்க, அதை விட சிறந்த ஒண்ணு யாரால நான் வந்துட முடியுமா? முடியாது. இந்த மனிதனுடைய மனநிலை எப்படி போகுதுன்னா, ஐயோ அம்மா என்று கதறுவதால, கத்துவதால, மனம் நோகுவதால இழந்ததை அடைந்து முடியும் என்று நினைக்கின்றார்கள். இது மூமினுடைய பண்பல்ல, இது மூமினுடைய நிலைகள்ல, இது இறைவனை நம்பக்கூடிய பக்குவம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய மகன் இப்ராஹிம் மூச்சியாகி கொண்டு மௌத்தோட நிலையில இருக்கிறாரு, வாங்க என்னன்னு பாருங்க. நபிகள் அழகான பொறுமை, அல்லாஹ்விடம் தான் வந்த பொறு நடக்குதுன்னா நடக்கும். இவர் அழகா கற்றுக் கொடுக்காம பாருங்க. நபிகளால் நமக்கு அறிவுரை சொல்வதற்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை அவங்களும் சந்திச்சாங்க. அவருடைய மகள் கூப்பிட்டு அனுப்புறாங்க, அவங்களை பொறுமை காக்க சொல்லு, அவங்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லு. மூச்சு அப்படி மேலே கீழே வாழ்ந்தது என்ன செய்ய முடியும்? நபிகள் எல்லாரும் சொன்னாங்களா, உன்னுடைய தூதராக இருக்கிறேனே, உனக்காக இந்த மார்க்கத்தை நான் எடுத்து சொன்னேனே, உனக்காக கஷ்டப்பட்டேனே, இதோ கையில என்னுடைய குழந்தை மூச்சுக்கு திண்டாடுது, நீதான் உயிரை கொடுக்கணாச்சே, சரியாக்கிடு, இல்லைன்னா நபித்துவத்தை சொன்னாங்களா? நபிகள் அழகான பொறுமையை மேற்கொண்டாங்க. கண்ணீர் வடி நபிகளா இருக்கு. நபித்தோர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் அழுவுறீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் மனுஷன் தானே, எனக்கு இறக்க குணம் ஒண்ணு இருக்குல்ல. மனுஷன் என் மகன் பிள்ளை ஒண்ணு நாங்க உரிட்டா அலாமலா இருப்போம், கண்ணீர் அலாமலா இருக்கும். இது இறக்கத்தால் வருவது, பாசத்தால் வருவது, இறைவன் மீதான கோபத்தால் அல்ல. கோபத்தால் வந்துட்டா நீங்க சிறுத்துக்கு போயிருவீங்க. என் பிள்ளையவே நீ கைப்பற்றிட்டியா நான் கேட்கலாமா? இல்ல என் பிள்ளை அப்பனே நீ கைப்பற்றிட்டியா கேட்கலாமா? இன்னைக்கு பல இடங்களில் ஆண்களும் பெண்களும் அவங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு அல்லாட்டி சண்டை போடுறாங்க. நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சேன், இப்போ நோம்பு வச்சேன், என்ன நோம்பு வச்சேன், என்ன தொழுதா, என்ன கஷ்டம் வரக்கூடாதா, துன்பம் வரக்கூடாதா, நோய் நொடி வரக்கூடாதா, லாபம் வரக்கூடாதா? இறைத்துகளுக்கு வந்துச்சு. நபிகளார் இறந்தாங்கள கஷ்டத்தை சந்திச்சுதான் ஆகும், சந்திக்காம முடியாது. அல்லாஹ் தெளிவா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் 5 விஷயங்களை கொண்டு உங்களை சோதித்து தீர்வாங்க. ஒருத்தருக்கு வந்து சோதனை ஒருக்கு வராம இருக்கலாம், எனக்கு ஏற்பட்டது உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு ஏற்பட்டது அவருக்கு இல்லாம இருக்கலாம், அவருக்கு ஏற்பட்டது அவருக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் சோதிக்கப்படுவீங்க, சோதிக்கப்பட்டுத்தான் இருப்பீங்க. சோதனைகளை வெல்றீங்களா, இதை எப்படி கையாளுறீங்க, இதுதான் முக்கியம். நல்ல சொல்றாங்கல்ல, அவன் அட்வான்ஸா சொல்லிட்டான்ல, அவுட் ஆஃப் கொஸ்டின் நானே சொல்லிட்டேன், நீ தயாரா உன் உள்ளத்தை சரி செய்ய, உன் உள்ளத்தை நீ பக்குவப்படுத்து, என்னை நோக்கி திரும்புங்க. கஷ்டம், ஒரு கஷ்டத்தை நல்லா பயப்படக்கூடாது, நோய் நொடியை கண்டுலாம் பயப்படக்கூடாது, பொருளாதார இழப்புகளை கண்டுலாம் பயப்படக்கூடாது, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டுலாம் பயப்படக்கூடாது. எதிரிகள் பிரச்சனை பண்ணுவான். அல்லாஹ் அப்படியே சொல்றான், பல எவ்வளவு ஷையின் மினல் ஹௌஃபி, உங்களுக்கு சிறிதளவு அச்சம் பயத்தை கொண்டு நான் சோதிப்பேங்கிறான் அல்லாஹ். மோடி ஆட்சிக்கு வந்துட்டாரு, இந்த ஆட்சி மாறிடுமே, வரும். இஸ்ரேல் மீது பாலஸ்தீனம் வரும், பயம்தான் நடக்க. அந்த மக்கள் களத்துல நிக்கிறாரு, பாக்குறீங்கல்ல. அல்லாஹ் முதல்ல சொன்னார்ல, லாயு கல்வி புல்லாக நப்சன், ஒரு ஆத்மாவே சக்திக்கு மீது சோதிக்க மாட்டேன்னு. எல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க, நாம என்ன பெரிய சோதனை ஆளாயிருக்கோம், நல்லா தானே இருக்கிறோம். நமக்கு தக்கன சின்ன சின்ன சோதனைக்கே நம்ம என்ன செய்யறோம், முடியலைங்கிறோம்ல. பாலஸ்தீன மக்கள் களத்துல நிக்கிறான்ல, எப்படி நிக்கிறான்? வீட்டு மேல குண்டை போட்டாச்சு, வீடு இல்ல, வீட்டு மேல குண்டை போட்டதுல அம்மா மௌத்தா போச்சு, அத்தா மௌத்தா போயாச்சு. 1-2 தப்பிச்ச குழந்தைங்களுக்கு ஒண்ணுக்கு கால் இல்லை, ஒண்ணுக்கு கை இல்லை, அனாதைகளாகவும் முடமாகவும் நிற்கிறாங்களே. அவன் சோதனை இல்லையா? அவன் கஷ்டம் இல்லையா? அல்லது ஒரு தாய் நிற்கிறா, பிள்ளைகளை பூரா போர்ல பலி கொடுத்துட்டா, அல்லது ஒரு தந்தை நிற்கிறாரு, குடும்பத்தை எல்லாம் இழந்துட்டாரு, தனியா நிற்கிறாரு, சோதனை இல்லையா? கஷ்டம் இல்லையா? நீ கண்ணு முன்னாடி நிற்கிறாங்களே,
நம்ம நபித்தோழர்கள் நபிமார்கள பின்னால பார்ப்போம். கண்ணு முன்னால சமகாலத்துல நாம் வாழக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு நேரம் பசி வந்தா தாங்க மாட்டோமே, ஒரு தொழில லேசா லாஸ் ஆயிட்டா அல்லாம கோவம் தொழிலுக்கு வரமாட்டுக்கிறோமே. அவன் ஆசை ஆசையாக கட்டின வீடு இன்னைக்கு மண்ணா கிடக்க, சொந்த நாட்டை விட்டு அகதிகளாக்கப்பட்டு கூடாரத்தில் இருக்கிறானே, ஆனா நம்பிக்கை விடலையே, ஈமான விடலையே. திரும்பவும் என் நாட்டுக்குள்ளதான் நான் போவேன், நான் மௌத்தா போனா அங்கேயே போயிட்டு போறேன்னு போறானே. அல்ல அவனுடைய நிலையை சோதிக்கிறான் பாருங்க. நாமெல்லாம் அந்த சூழ்நிலையில இருந்தோம்னா எனக்கு இஸ்லாமே வேண்டாம்னு பாதி பேர் போயிடுவான். சிலர் உறுதியா இருப்பீங்க, அப்படித்தானே? சின்ன சோதனைகளுக்கு பயப்படுறதில்ல, சின்ன சோதனைகளுக்கு அச்சப்படுறதில்ல. இஸ்ரேல் யாரு, அமெரிக்கா யாரு, வல்லரசுகள். இன்னைக்கு திரும்பவும் சொல்றான், அடிப்போம், போர்வப்ப நிறுத்தத்தை மீறுவோம், பயப்பட மாட்டேங்கான், வருவோம், வா போட்டு பார்க்கலாம். என்ன மனநிலை, யாருடைய மன தெரியும் அவனுக்கு ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனா என்ன நினைக்கிறா, மவுத்தா போனாலும் பரவாயில்ல, கொள்கை விட மாட்டேன், என்னோட நீதியத்தை விட மாட்டேன். மவுத்து என்னைக்கு வரத்தான போது? நான் நினைக்கிறேன், இஸ்ரேல் குண்டு போடாட்ட பாலஸ்தீன மக்கள் பூராமே ஒரு 1000 வருஷத்துக்கு வாழ்ந்துருவாங்களா? 1000 வருஷம்னு வச்சுக்கோங்க. அது மவுத்தா போய்தான் ஆகணும். நானும் நீங்கள் மவுத்தா போய்தான். மவுத்தை எப்படி வெல்ல முடியும்? மவுத்தை என்னைக்குதான் சந்திச்சுதான் ஆகணும். எதுலயே ஒண்ணு, நல்லா இருந்தாலும் மவுத்தா போவீங்க, நோய் வந்தாலும் மவுத்தா போவீங்க. நல்லா புரிஞ்சு கொடுங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லபடியா அது ரெண்டாவது விஷயம். ஆனா மவுத்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய் வந்தாலும் மவுத்து தான், நோய் வராட்டாலும் மவுத்து தான், விபத்தை சந்திச்சாலும் மவுத்து தான், விபத்தை சந்திக்காட்டாலும் மவுத்து தான், கோடீஸ்வரனாக இருந்தாலும் மவுத்து தான், ஏழையாக இருந்தாலும் மவுத்து தான். எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது கவலை இல்லை, மவுத்தை சந்திப்பீர்கள் என்பது உண்மை. யாரா மாற்ற முடியுமா? எந்த ஒரு ஆத்மாவும் மவுத்தை சந்திக்காம இருக்க முடியுமா? குல்லு நப்சின் தாயிக்கத்துல் மவுத். ஒவ்வொரு ஆத்மா ஜீவனும், மனுஷன் மட்டுமல்ல, உயிரினங்களை சேர்த்து சொல்ற எல்லாம். ஆடு மாடு மட்டும் உயிரோடு இருக்க போதா? யானை உயிரோடு இருக்க போதா? திரும்ப எல்லா சத்துதான் அவன் மௌத்தா போய்தான் ஆகணும். மௌத்தா போறது இல்ல இந்த பிரச்சனை. எல்லாத்துக்கும் அல்ல மௌத்த விதியாக்கிட்டான். மௌத்த நீ எப்படி சந்திக்க போற? மௌத்துடைய நிலையில உன்னுடைய மனநிலை என்ன? மௌத்து வரும் பொழுது உன்னுடைய கொள்கை நிலை என்ன? இதுதான் நமக்கான சோதனை, இதான் நமக்கான டெஸ்ட் சகோதரர்கள். சும்மா இல்லை, ஏதோ நானும் தௌஹீதவாதி, நானும் தௌஹீத பேசுங்க அல்ஹம்துலில்லாஹ். சோதனைகளை எப்படி கையாளுகின்றீர்கள்? சோதனைகளில் நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்கின்றீர்கள்? சோதனைகளை அல்லாஹ்வை புறத்தில் வைத்து, இறைவன் தான் கொடுத்தான், நான் சகித்துக் கொள்கிறேன், பொறுத்துக் கொள்ள வரவே வரட்டும், குணமளிப்ப. அவனே நோயை கொடுத்தார், அவனே குணமளிப்பான். அவனே நட்டத்தை கொடுத்தார் வியாபாரத்தில், அவனே லாபத்தை கொடுப்பான். அவனே என் விவசாயத்தில் பலம் இல்லாமல் ஆக்கிறான், அவன் பலத்தை ஏற்படுத்துவான். அங்க போடுங்கிறான். என்ன நடந்தாலும் சரி, அதுக்கான காரணங்கள் சொன்னாங்க. வேற ரெண்டாவது, அல்ல ரெண்டாவது, ஏன் நெல் விளையல, அதுக்கு ஆய்வு செய்யுங்க. ஏன் வியாபாரம் குறைஞ்சா? ரெண்டாவது. முதல்ல அவனுக்கு என்ன வரணும்? நஷ்டம் என்று வந்த பொழுது நீ என்ன நினைக்கணும்? அல்லாவோட முன் வந்து நான் பொறுத்துக் கொள்றேன், என்னால் எல்லாம் இறைவா நான் சகித்துக் கொள்றேன், நஷ்டத்தை ஏற்றுக்கொள்றேன், இதை விட சிறந்த ஒண்ணு கொடு, துவா செய்யுங்கிறான் நபிகள் நாயகம். அல்லாஹ் இதை விட சிறந்தது தாராங்கிறாங்க. நமக்கு தெரியலையே, நாம புரியல, அப்படியே இருக்கிறோம், எப்படியோ வாழ்றோம், யார போறவோ வாழ்றோம், யார் சொல்லலாமோ கேட்கிறோம். சின்ன அது பெண்கள் இந்த விஷயத்துல ரொம்ப மோசம். ஏதாவது அதிர்ச்சியான சம்பவம், ஒரு ஒரு கஷ்டமான செய்தியை கேட்டாச்சுன்னா அவங்க ரொம்ப வரக்கூடாது. உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய கணவர் இறந்து விட்டார். யாரு? அபு சலாமா. அவங்க சொல்றாங்க, அபு சலாமை விட சிறந்தவங்க யாராக இருக்க முடியும்? அவங்க சொல்றாங்க, அபு சலாமை விட சிறந்தவர் யார்? நல்ல மனிதர், ஹிஜ்ரத் செய்தவர், அவர் மௌத்தா போனாரு, கஷ்டப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க, ஆனா நான் நேற்று பொறுமையை மேற்கொண்டல்ல, அல்லாஹ் எனக்கு அதை விட சிறந்தது தந்தான், நபிகளாரையே கணவராக தந்தான். எப்படி அபு சலாமா மௌத்தா போனார்னு நினைச்சாங்க, அதுக்கு பிறகு அவங்க யாரு திருமணம் செய்த நபிகள் நாயகம் சொல்லி கேட்டாங்க, நபிகளாரே சிறந்து வந்தாங்களே, நாம் அப்படி நினைக்கலையே. அதனாலதான் கஷ்டம் மேலும் கஷ்டமாக மாறுது, சோதனை மேலும் சோதனையாக மாறுது. ஆக இத்தகைய நிலையில் இருந்து நான் மாற வேண்டும் மறுபடியும் சொல்லுவான். அப்ப இந்த நிலையிலிருந்து நாம் மாறணும், எதிர்கொள்ளணும், தைரியமா நிற்கணும், துணிச்சலா நிற்கணும். தைரியம் துணிச்சலாம் என்ன? 10 பேர் அடிக்கிறது இல்ல, நம்பிக்கையோட நிற்பதான் தைரியம். அதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்களேன். 10 பேர் அடிக்கிறதுக்கு கராத்தே படிச்சா போதும், இல்ல வேற ஏதாச்சும் கம்பு இருக்க துப்பாக்கி இருந்தா 10 பேர் விழுந்து சுட்டுலாமே.
பிறரை அடிப்பதோ வீழ்த்துவதோ வீரமே கிடையாது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை நம்பிக்கை வைத்து எதிர்கொள்வீர்கள், அதுதான் பிரச்சனை. பிரச்சனையை ரெண்டு விதமாக வந்ததை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு உலகத்தை வச்சு எதிர்கொள்வது வேற. அல்லாஹ் இருக்கிறான், என் ரப்பு இருக்கிறான், என் இறைவனிடமிருந்து வந்தது என்ன, இது நம்பிக்கை, ஈமான். இதைத்தான் சரி செய்யணும். பிரச்சனை எப்படி மனநிலை எப்படி நமக்கு வரணும்னா என்ன வரட்டும், என்ன சோதனாலும் வரட்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய 5 சோதனை இருக்கு இல்லையா, சிறிதளவு அச்சம், உயிர், பொருளாதாரம், விளைநிலம் சொல்றாங்க. அல்லாஹ் எது வேணாலும் ஏதாவது நம்ம அனுபவிப்போங்கிறான். ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஒருத்தர் விஷயம் ஒருத்தர் தெரியாது, சொல்லிக்கிற மாட்டோம், இருக்கும் சோதனைகள் ஆட்பட்டிருப்பீங்க. எந்த சோதனை வந்தாலும் கவலையே படாதீங்க. குர்ஆன் அல்லாஹ் வருட சொல்லி காட்டுகின்றான், அம் ஹசித்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்க அவ்வளவு எளிதாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணுகின்றீர்களா? நம்ம பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மூமின்களை பார்த்து, சொர்க்கத்துக்கு தானே ஆசைப்படுறீங்க, சொர்க்கம் போகணும் தான் தோணு இருக்கிறீங்க, சொர்க்கம் போகணும் தானே அவ்வளவுதான் நிராகரிக்கிறீங்க. அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம் போதும் நீ ஆசைப்படுறது சரி, தப்பு இல்லை. சொர்க்கத்துக்கு போகணும் தான் ஆசைப்படணும், நரகத்துக்கு போக ஆசைப்பட முடியும், சொர்க்கத்துக்கு தானே ஆசைப்பட முடியும், அதுல தப்பு இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், அது லேசுன்னு நினைச்சீங்களா? அது என்ன திருநெல்வேலி மதுரைக்கு போகுமா, டிக்கெட் எடுத்து போகுமா நினைச்சுக்கிறீங்களா? கிடையாது. அவ்வளவு எளிதாக சொர்க்கம் சென்று விட முடியாது. அம்மா எழுத்திக்கும் மசலுள்ளதின் ஹலோமின் கபலிக்கும், ஒரு முன்பு வாழ்ந்த அந்த முன்னோர்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் என்பதை நீங்க அறியவில்லையா, தெரியவில்லையா, படிக்கவில்லையா? அவர்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் தெரியுமா? மஸ்ஸத்துக்கும் பஸ்ஸாவு லர்ராவு சுல்சிலு ஹத்தா யகூனு ரசூலு வல்லதீன ஆமனு. அவன் சொன்ன பசியாலும் பிணியாலும் சோதனைகள் குலுக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி சோதிக்கப்பட்டாங்க தெரியுமா? பசி, வறுமை, கஷ்டம், துன்பம், எப்படி குலுக்கப்பட்டாங்க. அவனுடைய நிலையை திரும்ப அழகாக சொல்லுகிறது. அந்த மாதிரி உங்களுக்கு சோதனை வராதுன்னு நினைக்கிறீங்களா? வரும், வரத்தான் செய்யும். அப்படிலாம் சந்திக்காம சொர்க்கம் போக முடியாதுங்கிறான். இப்படிலாம் சந்திச்சா கூட என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கலாம்னா, இந்த கஷ்டத்துல நீங்க நம்பிக்கை வந்துடக்கூடாது, இந்த சோதனை தான் நம்பிக்கை வந்துடக்கூடாது, உறுதியா நிக்கணும். மௌத்து எப்படினாலும் வரும். ஒரு நோய் வருது, அருகால போய் துவா கட்டாலும் சரி, அல்லாட துவா கட்டாலும் சரி, சிவா அல்லா நான் தான் கிடைக்க போகுது. அருகாவுக்கு போயிட்டீங்க, தாயத்து கட்டிட்டீங்க, அல்லாம நம்பிக்கை இழந்துட்டீங்க, நோயே குணமாயிருச்சு, நம்பிக்கை போச்சுல. ஆனா நோயை குணப்படுத்தினா அல்லாதான், நம்பிக்கை போச்சுல, வீணா போச்சுல, ஈமான் இழந்துட்டு இல்ல. இந்த நிலைக்கு போலாமா? வரட்டும், நோய் தானே வரட்டும், வியாபாரம் தானே போட்டும், பிள்ளை தானே மௌத்தா போட்டும், இல்ல எனக்கு தான் போயிட்டு போறேன். அந்த நிலையை எப்படி நம்ம மீள முடியும்? மௌத்துங்க நிலையே கஷ்டம் எப்படி? நீங்க அல்லாதான், இறைவன் தான், இறைவனுடைய அருள் தான், இறைவன் இருந்தால் பெறக்கூடிய ஈமான் நம்பிக்கை தான் வலுவாக இருக்கும், உறுதியாக இருக்கும். யாரால் சிறியவர்கள் பெரியவர்களா பார்க்கக்கூடாது. என்ன நிலை ஏற்பட்டாலும், என்ன கஷ்டம், துன்பம், பயம் எதுவாக வரட்டும், அல்லாஹ் இருக்கிறான், என்னோட அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு உதவி செய்ய அல்லாஹ் இருக்கிறான், மறுமையில் அல்லாஹ் எனக்கு நல்வாழ்வை தருவான், அவனை தவிர நல்வாழ்வு எவராலும் ஏற்படுத்த முடியாது. கொள்கையில உறுதியாகும், நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்க, உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துங்க. எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றோமோ நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளோட தூரமாக இல்ல, பக்கத்துல இருக்கிற அல்லாஹ். அந்த மக்களை பார்த்து சொல்றான், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹி கரீபுன், அல்லாஹ்வுடைய உதவி என்பது உங்களுக்கு அருகில் இருக்கிறதுங்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி தூரமா இல்ல, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பக்கத்திலே அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். நீங்க அல்லாஹ் அதை நீங்க பெறுவதும் கையில இருக்குங்க, அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவது. அல்லாஹ்வுடைய உதவி என்பது கிடைக்காத ஒன்று அப்படின்னா இல்ல, எனக்கு நான் நினைச்சா கிடைக்கும். அது என்ன வேணும்? தக்வா வேணும், நம்பிக்கை வேணும், உறுதி வேணும். அத்தகைய உறுதி மிக்கவர்களாக, சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக, சோதனைக்கு தீர்வை அல்லாஹ்விடம் தேடக்கூடியவர்களாக, சோதனை ஏற்படும் பொழுது பொறுமை காக்கக்கூடியவர்களாக, சோதனைக்கு கலங்கி கொள்கையை விட்டு வெளியேறி விடாதவர்களாக நம் அனைவரையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்த வாக்குதான்.